ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வேதாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஹிந்துசம்ல இருக்கிற ஓல்டஸ்ட் ஹோலி புக்ஸ், அதாவது ஏன்ஷியன்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் தான் வேதாஸ்னு சொல்றாங்க. இந்த வேதாஸ 1500 BCEல இருந்து 500 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வேதாஸ பல ஜெனரேஷன்ஸுக்கு ஆரல் ட்ரெடிஷன் மூலமா தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வேதாஸ ஏர்லி ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. வேதாஸ்னு சொல்றோம்ல, இதுல எந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா ரிலீஜியஸ் சாங்ஸ், prayers, rituals and philosophical ideas எல்லாம் வேதாஸ்ல இருக்கும். மொத்தம் 4 வேதாஸ் இருக்குது. என்னெல்லாம்னா ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதா. ஃபர்ஸ்ட் ரிக்வேதா, இதுதான் 4 வேதாஸ்லயுமே ஓல்டஸ்ட் ஆனது. ரிக்வேதால ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அந்த ரிலீஜியஸ் சாங்ஸை நிறைய கடவுள்களுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ரிக்வேதால 10 புக்ஸ் இருக்குது. அதுல 1028 ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். ஓவராலா 10,600 வேர்சஸ் இருக்கும். ரிக்வேதாவை 1500 BCEல இருந்து 1200 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருக்காங்க. ஏர்லி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்காங்க. ரிக்வேதானாலே ரிலீஜியஸ் சாங்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா ஹிந்து ட்ரெடிஷன்ஸுக்கு மித்தாலஜிக்கல் அண்ட் பிலோசபிக்கல் ஃபவுண்டேஷனா இருக்கிறதே ரிக்வேதா தான். ரிக்வேதால காட்ஸ், காஸ்மிக் பேட்டில்ஸ் அண்ட் கிரியேஷன் மித்ஸ் பத்தின ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அது ஹியூமன்ஸுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ற மாதிரியும் இருக்கும். இப்போ ரிக்வேதால என்ன கேட்டகரிஸ்லாம் டெக்ஸ்ட் இருக்கும்னு பார்த்தா காட்ஸை பிரைஸ் பண்ற மாதிரி ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி கிரியேஷன் மித்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹியூமன்ஸுக்கு ட்ரூத், ஆனஸ்டி, கர்மா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீச் பண்ற மாதிரி மாரல் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சரை பிரைஸ் பண்ற மாதிரி சாங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிலோசபிக்கல் தாட்ஸ் இருக்கும். அடிக்கடி நமக்குள்ள எல்லாம் ஒரு ஆழமான கேள்வி எழும்பும்ல, லைஃப்னா என்ன, டெத்னா என்ன, சோல்னா என்னதுங்கிற மாதிரி கேள்விகள் எழும்பும்ல, அதை பத்தி எல்லாம் ரிக்வேதால டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பிலோசபிக்கல் தாட்ஸையுமே ரிக்வேதால நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் யஜுர்வேதா. இதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ஹிந்துஸ் பண்ற ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைசஸ் அண்ட் செரிமோனிஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஹிந்துஸ் நிறைய சடங்கு, சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, இதனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும்ல, அதை பத்தி எல்லாம் நம்ம யஜுர்வேதா மூலமா தெரிஞ்சுக்கிடலாம். யஜுர்வேதால இருக்கிற டெக்ஸ்ட் மூலமா எந்தெந்த சடங்க எதுக்காக பண்றாங்க, அதை எப்ப பண்ணணும், அந்த சடங்க முறைப்படி எப்படி பண்ணணும்ங்கிற டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யஜுர்வேதால இருக்கும். ஓல்டஸ்ட் லேயர் ஆஃப் யஜுர்வேதால 1875 வேர்சஸ் இருக்குது. அதுல மோஸ்ட் ஆஃப் த வேர்சஸ ரிக்வேதால இருந்து தான் எடுத்திருக்காங்க. யஜுர்வேதாவை இந்த பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு எக்ஸாக்டான டைம்லைன் தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருத்தருடைய பேரை போட்டு இவரு இப்படிதான் கணிச்சிருக்காருன்னு சொல்ல போறோம். மைக்கேல் விட்சேல் அப்படிங்கிறவங்க யஜுர்வேதாவை 1200ல இருந்து 800 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. யஜுர்வேதால என்ன மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா, பூஜை பண்ணும்போது பூசாரி மந்திரம் சொல்வாங்கல்ல, அந்த மந்திராஸ் எல்லாமே யஜுர்வேதால இருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் சடங்கெல்லாம் பண்ணும்போது அதை முறைப்படி எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யஜுர்வேதால இருக்கும். அதுக்கப்புறம் முறைப்படி எந்தெந்த கடவுளை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ஃபார் வர்ஷிப் யஜுர்வேதால இருக்கும். அதுக்கப்புறம் குட் டீட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை பத்தியும் யஜுர்வேதா மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும். கர்மாவை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த சடங்குகளை எதுக்காக பண்றோம், அதனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் யஜுர்வேதால சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாமவேதா. இது 1200ல இருந்து
1000 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு மைக்கேல் விட்சேல் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. ரிக் வேதால இருந்து நிறைய வேர்சஸ் சாம வேதாலையும் ரிப்பீட் ஆகியிருக்கும். சாம வேதால 1549 யூனிக் வேர்சஸ் இருக்குது. சாம வேதால ஹிந்துஸ் வர்ஷிப் பண்ணும்போது யூஸ் பண்ற மந்திரங்களும் பாடல்களும் இருக்கும். சாம வேதால இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே சவுண்ட் அண்ட் மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். சாம வேதால ஹிந்துஸ் ப்ரேயர் பண்ணும்போது பாடுற பாடல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ற மந்திரம் இருக்கும். பூசாரிலாம் பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்வாங்கல்ல, அந்த மந்திரங்கள் பாடல்கள் எல்லாமே சாம வேதால இருக்கும். நெக்ஸ்ட் அதர்வ வேதா. இத வேதா ஆஃப் மேஜிக்கல் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்வாங்க. அதர்வ வேதாவை 1200ல இருந்து 1000 BCE அந்த டைம் பீரியட்ல தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு மைக்கேல் விட்சேல் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. அதர்வ வேதால 20 புக்ஸ் இருக்கும். அதுல 730 ரிலீஜியஸ் சாங்ஸ் இருக்கும். அதர்வ வேதால என்ன மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா, பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன மூலிகைகள் யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸ், பேட் லக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்பெல்ஸ் அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ், சைல்டு பர்த் அண்ட் டெத் ரிச்சுவல்ஸை பத்தி எல்லாம் அதர்வ வேதால பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்ஸ் ஆர் லீடர்ஸை கைட் பண்ற மாதிரியான டெக்ஸ்ட்டுமே அதர்வ வேதால இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுக்கு பிலாசபி அண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுக்கிற மாதிரியான டெக்ஸ்ட்டுமே அதர்வ வேதால இருக்கும்.